அனைவருக்கும் வணக்கம். மகா சிவராத்திரி நம்ம பள்ளிக்கணையில இருக்க அருள்மிகு சாந்தநாயகி சமேத ஸ்ரீ ஆதிபுரீஸ்வரர் திருக்கோயில்ல பூஜை அலங்காரம் பத்தி நம்ம என்னென்னு பார்க்கலாம் வாங்க. முதலாம் கால பூஜை இரவு 9 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல சிவபெருமானோட கைலாய அலங்காரம் பண்றாங்க. இரண்டாம் கால பூஜை இரவு 11 மணிக்கு ஆரம்பிச்சு அர்த்தநாதீஸ்வரர் அலங்காரம் பண்றாங்க. மூன்றாம் கால பூஜை இரவு 2 மணிக்கு ஆரம்பிச்சு ஸ்ரீ பிரம்மா மகாவிஷ்ணு மகேஸ்வர அலங்காரம் பண்றாங்க. நான்காம் கால பூஜை அதிகாலை 4 மணிக்கு மகேஸ்வரர் அலங்காரம் பண்றாங்க. இந்த மூன்றாம் கால பூஜையும் 4ஆம் கால பூஜையும் மிகவும் மிக மிக முக்கியமானது. நம்ம அந்த நேரத்துல கண்முழிச்சு நம்ம சிவபெருமான வணங்கும் போது அவரோட அருள் நம்மளுக்கு பரிபூரணமா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பள்ளிக்கண்ணையில இருக்க ஆதிபுரீஸ்வரர் கோயிலோட மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த மகா சிவராத்திரி. ஏன்னா அன்னைக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு காலம்பர வர சூரிய கதிர் நம்ம கருவறையில உள்ள இருக்க சிவலிங்கத்து மேல டைரக்டா படும். இது வேற என்னைக்குமே நடக்காது. வருஷத்துல ஒரு நாள் மகா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் சூரிய ஒளி கதிர் சிவலிங்கத்து மேல டைரக்டா படும். ஸோ பள்ளிக்கண்ணையில இருக்க இந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கவங்க கண்டிப்பா வாங்க, சிவபெருமானை பாருங்க. ஆதிபுரீஸ்வரரோட அருளும் சாந்தநாயகி அம்மான அருளும் பரிபூரணமா கிடைக்கும். இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்மளால முடிஞ்சது பால், தயிர், தேன் இந்த மாதிரி அபிஷேக பொருட்கள் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க சிவன் கோவில்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். பெரிய பெரிய கோவில்களை தான் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க சின்ன சிவலிங்கமாக இருந்தாலும் நம்ம அந்த கோவில்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.